அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவனே, கடந்த ஆண்டெல்லாம் என்னை சுகபத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்தினீர். உடைய ஊழியத்திலே கர்த்தாவே பயன்படுத்தி உனக்கு கொடான்படி நன்றி. இந்த நாளிலும் தியானிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, ஒவ்வொரு உள்ளத்திலையும் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் பாதம் விழுந்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த நாளிலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தியானிப்போம். கடைசியாக, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை. அநேக காரியங்களை குறித்து நாம் எப்போதும் கவலைப்பட்டுகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு கவலை, பாரம், ஒரு சின்ன வார்த்தை நம்மளை கவலைக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்கோம். அப்போ நாம் என்ன செய்வது என்று அங்கலாய்ப்போம். ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணுவோம், யாராவது கூப்பிட்டு ஜெபிப்போம். இருந்தாலும் அது நமக்கு அவ்வளோ திருப்தி ஆகாது. நாமவே ஜெபிக்கணும், தியானிக்கணும். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. அதான் உண்மை எது உண்மை, நம்ம வாழ்க்கையில் நம்ம எதில் உண்மை குறைவாக இருக்கோம்னு தன்னைத்தான் நம்ம பரிசோதனை பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். எந்த காரியத்தில் நம்ம பரிசுத்தமாகணும்னு வெளிப்படுத்துவார். நம்ம தியானிக்க வேண்டியது ஆவிக்குரிய காரியத்தையே தியானிக்கணும் எப்போதும். உண்மை உள்ளவர்கள் எவைகளோ, ஆண்டவருக்கு பிரியமான காரியம் உண்மை. பார்த்தால் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதே போல் நாமும் ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு ஏற்ற உண்மையை நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். எது உண்மை, ஆண்டவர் விரும்புகிற உண்மை நம்ம அவரை நேசிக்கோமா, வேதத்தை தியானிக்கோமா, ஜெபிக்கிறோமா, ஆலயத்துக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் நாம் செல்வது ஒரு உண்மை, ஆண்டவரை ஏமாற்றாதபடி. அப்புறம் கொடுப்பதில் உண்மை. கொடுப்பதில் உண்மை என்றால் என்ன, தசமபாகம் கொடுப்பேன் என்று ஒருவர் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. தசமபாகம் கர்த்தருக்கு உரியது, அதில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட எவ்வளோ தந்தேன்னு எனக்கு தந்தேன்னு கேட்க போகிறதில்ல. நம்ம உள்ளத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர்கிட்ட இவ்வளோ வாங்கியிருக்கோம், அப்படியே ஊழியத்துக்கு தசமபாகம் என்று இவ்வளோ கொடுக்க வேண்டும் என்று நமக்கு தான் தெரியும். இப்போது நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நாம் எங்கள் அப்பா அம்மா வந்தாங்க, நான் காப்பி கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்லுவோமா? இப்படி சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை ஒரு மாதிரி கேள்விக்குறியாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது வெட்கமாக தெரியும். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு கொடுத்ததை வீட்டுக்கு வந்தால் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுப்போம், காப்பி கொடுப்போம், அது நம்முடைய கடமை. அதே போல் தசமபாகம் கொடுக்கிறேன்னு யாரும் நம்ம சொல்லக்கூடாது. தசமபாகம் கொடுத்தேன்னு சொல்வதே தவறு. ஏன்னா அது கர்த்தருக்குரியது. அவரிடத்துலேருந்து வாங்கி நம்ம அவருக்கு கொடுக்கிறோம். தசமபாகம் கர்த்தருக்குரியது. அதே போல் நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் உயர்த்துவார். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வேதமே தெரியாது, வாசிக்க தெரியாது, எடுக்க தெரியாது. சும்மா ஏதோ கடமைக்காக நான் ஆலயத்துக்கு அதை கொண்டு போவேன். ஆண்டவர் கற்றுத்தந்தார். நம்ம வாஞ்சிக்கணும், இந்த வேதத்தில் என்ன இருக்குது, இந்த உண்மையை தெரிந்து கொள்ளணும் வாஞ்சிக்கும்போது கர்த்தர் ஒன்றொன்றாக நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். நாம் தேவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறோமா, யோசேப்பை போல, மோசையை போல
நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? எஸ்தர் பாருங்கள், தன்னுடைய யூத குலங்கள் அழியாதபடிக்கு உண்மையாய் மன வைராக்கியமாய் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெயித்தாள். அதே போல் நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்காக எந்தெந்த காரியத்தெல்லாம் உண்மையாக இருக்கணுமோ அது அந்தந்த காரியங்களை நம்ம உண்மையாய் வாழணும். அதில் ஆலயத்தை நேசிக்கணும், சரியான வழியில் செல்லணும், காணிக்கை கொடுக்கணும், ஏழைகளுக்கு இறங்கணும். ஆண்டவருக்கு பிடிக்கிற பெரிய ஒரு காரியம் ஏழைகளை நேசிக்கணும், கர்த்தருக்கு பிரியமான காரியம். அடுத்தபடியாக ஒழுக்கமுள்ளவர்கள் எவைகளோ, வேதத்திலே இந்த பூமி ஒழுக்கமற்று கிடந்தது. அதிகாரத்தை பார்க்கும்போது ஒழுங்கின்மையாக இருந்தது. கர்த்தர் அதை ஒழுங்கும் கரவுமாக வடிவமைத்தார். இப்போ நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விஷயங்களில் ஒழுக்கமாக இருக்கணும். இப்போ யாராவது பிள்ளைய ஒழுங்காக வள அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எதையே நொறுங்கிடும். என்ன தவறு செய்து நம்ம பிள்ளை இப்படி சொல்லிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அதை கண்காணிப்போம். அப்போ பிள்ளைகள் வளர்க்க வேண்டிய விதமாக நாம் வளர்க்க வேண்டும். ஒழுங்கற்ற பிள்ளைகளே நம்ம அப்பொழுது வசனத்தை கொண்டு கண்டிக்க வேண்டும். இப்போ உள்ள காலங்களில் அப்படி இப்படி ஏதாவது ஏசிட்டோன்னா அவங்கள மாற்றவே முடியாது. வசனத்தை சொல்லணும், ஏசப்பா அப்படி சொல்லியிருக்காங்க, ஒழுக்கமாக இருக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கான நேரத்துக்கு போகணும், வகுப்பில் ஒழுக்கமாக இருக்கணும், ஆசிரியனை கண்டித்து ஏதாவது சொல்லாதபடி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். ஆலயத்தில் ஒழுக்கம் பார்த்திங்கன்னா, ஆலய நேரத்தில் சின்ன பிள்ளைகள் அங்கேயும் ஓடிட்டுருப்பாங்க. எனக்கெல்லாம் அதை பார்த்தா சகிக்காது. பெற்றோர் கோவப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே ஏசவா சோற்றுறாங்க சோற்றுறாங்க, அந்த பிள்ளை அப்படியே அவங்க சீட்டில் போய் உட்காரட்டும், அம்மா மடியில் போய் உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டுருப்பேன். அது ஒரு ஒழுங்கற்ற காரியம். தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல பிள்ளைகளை நாம் ஒழுங்காய் வைக்க வேண்டும். அங்கேயும் ஓடுவது கர்த்தருக்கு பிரியமானதல்ல, பரிசுத்த ஸ்தலம், ஆண்டவர் உலாவுகிற நேரம். இப்போ பிள்ளைகளை நம்ம ஆலயத்தில் முதலாவது ஒழுக்கமாய் வளர்க்க வேண்டும். குறிப்பிட்ட வயது வந்தோடனே ஓய்வு நாள் பாடசாலைக்கு நம்ம அனுப்பிடுவோம். அங்கே நல்லா கற்றுக் கொடுப்பாங்க பிள்ளைகளை. இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சண்டே கிளாஸ் டீச்சர் யாருன்னு கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க மூலமாக தான் நான் வளர்ந்தேன்னு சொல்லி. அந்த அளவுக்கு பிள்ளைகள் சண்டே கிளாஸ் நம்ம அனுப்புகிறோம். அங்கே தான் ஒழுங்கு நல்லா கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகள் கேட்பாங்க. அந்த வயது எளிதில் கற்றுக்கொள்ளுவாங்க, மனதில் பதியக்கூடிய வயது. அப்போ பிள்ளைகளை ஒழுங்காய் வளர்க்க வேண்டும். வீட்டிலும் அதே போல். சில வீடெல்லாம் போய் பார்த்தோன்னா, நான் உட்பட என்னையும் சேர்த்தேன்னு சொல்கிறேன், அந்தந்த பொருட்கள் அந்த இடத்துல வைக்கப்பட வேண்டும். ஒருத்தர் வெளியிருந்து ஊழியக்காரங்களோ யாரோ வந்தாலும் அந்த ஒழுங்கை பார்த்து ஆண்டவர் வாசம் பண்ணும் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒழுங்கு. செருப்பெல்லாம் அங்கங்கே கட்டி போட்டுப்பாங்க. எந்த பொருள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்காது. அதான் ஒழுங்கின்மை. இப்போ வீட்டை நம்ம பெண்களாக ஒழுங்காக வைக்கணும். பாத்திரங்களோ மற்ற பொருட்களோ வீடை சுத்தமாக வைக்கிறதோ அதில் ஒழுங்கு வேணும். அந்த ஒழுங்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு அசீர்வாதம். கர்த்தர் அதை விரும்புகிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், லோத்து நீதிமான். ஆபிரகாம் குழந்தை என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ வானத்து நட்சத்திரங்களே எண்ணிப்பார், கடற்கரை மணலத்தையாக உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். உன் சந்ததி என்ன செய்யும்? அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவன் நீதியாக எண்ணப்பட்டது. நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள், நீதி செய்பவர்கள் நித்திய ஜீவனை என்ன செய்வார்களாம்? அடைவார்கள். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நீதி ஏழைகளே நினைப்பது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மாத்திரம் நாம் என்ன செய்கிறோம்? எல்லா ஏழைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கும், வஸ்திரம் கொடுக்கும், அவனுடைய தேவைகளில் ஒரு பங்கை நம்ம சந்திக்கும். இதை எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய அன்பை நினைத்து நம்மை நினைத்தார் நமக்கு உதவி செய்ய யாரையும் ஏற்படுத்தி இருந்தால் இதே போல் நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு நீதி. சமாரிய பெண்ணை ஆண்டவர் என்ன செய்வார்? போய் சந்திக்கார். அப்போ சீசர்கள்லாம் அந்த யூதபுரத்துலேருந்து சமாரிய பெண்ணை போய் பார்க்கற, இது நியாயமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த பெண்ணை அவர் சந்தித்ததினால, அவளை மன்னித்ததினால அவள் போய் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறா? சுவிசேஷம் அறிவித்து அநேகரை இயேசுவண்டை கூட்டி கொண்டு வருகிறாள். அது அநீதி, சட்டப்படி அநீதி. சமாரியரோட ஆண்டவர் பேசுனது அநீதியாக இருக்கலாம் அந்த நாட்களில். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த பெண்ணுக்கு பிதாவை பற்றி சொல்லி அவளை நீ இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அந்த மகள் என்ன செய்கிறாள்? அநேகரை கூட்டி கொண்டு இயேசுவிடம்
விடுகிறார். அதன் மூலமாக அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகுது, ஒரு பெரிய ஆத்தும அறுவடை உண்டாகுது. அடுத்தது என்னன்னா, நீதியை தேவன் விரும்புகிறார். அநீதிக்கு துணை போகிற தேவன் அல்ல, நீதிக்கு உதவி செய்கிற தேவன். நீதியாய் வாழ வேண்டும், நீதியை பேச வேண்டும். லஞ்சம் வாங்கி கொண்டு நீதியை தள்ளி அநீதியை நியாயம் என்று சொல்லுவது குற்றம். அது எப்போதும் நிலைக்காது, என்றைக்காவது ஒரு நாள் அதை காட்டி கொடுக்கும். அந்த அநீதி, இந்த காரியம் செய்தது அநீதி என்பதை உலக மக்களோ ஒரு அதிகாரி யாராகவும் இருக்கலாம். அடுத்தது பார்த்தா, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் ஆவிக்குரிய கற்புள்ளவைகள், உலகத்துக்குரிய கற்புள்ளவைகள். யோசேப்பு பாருங்க, சூழ்நிலையெல்லாம் அவன் தவறு செய்வதற்கு சாதகமாக இருந்தாலும் தன் கற்பை காத்து கொண்டான், கர்த்தருக்கு பயந்தான். கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது இத்தனை காரியங்களும் நம்ம உள்ளத்திலே கிரியை செய்யும். உண்மை வரும், ஒழுக்கம் வரும், நீதி வரும், கற்பு வரும். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கற்பை இழக்கிறதுக்கு எவ்வளவோ காரியங்கள் பிள்ளைகளுக்கு சாதகமாக நடக்கிறது. கெட்டு போகிறார்கள், தற்கொலைக்கு நேராக ஓடுகிறார்கள். தேசம் சாபத்தால் நிறையுது இப்படிப்பட்ட காரியங்களினால. யோசேப்பு பார்த்தா சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் கற்பை காத்து கொண்டான், கர்த்தருக்கு பயந்தான். கர்த்தர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்படி இருந்தோம், இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அவளா ரட்சிக்கப்பட்டாளா, எப்போ ஆச்சரியமாக இருக்க அப்படின்னாங்க. ஒரு 2 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க கல்லூரியில் படிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த வாலிப வேலை என்ன தவறுகள்லாம் செய்தாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ 2 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. 2 பேரும் ஒரு நாள் சந்திக்காங்க. அந்த கூட்டத்துக்கு இந்த சகோதரனும் போயிருக்காரு. அப்போ இன்னொரு சகோதரன் நான் அப்படி இருந்தேன் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சாட்சிட்டாங்க. கூட்டம் முடிஞ்சோடனே அடுத்த அவருடைய ஃப்ரெண்டை பார்த்து, நீ ரட்சிக்கப்பட்டீரா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாங்க, நீயே ரட்சிக்கப்படும் போது நான் ரட்சிக்கப்பட மாட்டேனா? அப்போ 2 பேரும் அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, ஒருத்தர் பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது நம்ம எப்படி இருக்க வேண்டும், பிரித்து எடுக்கப்பட்ட நாம் எப்படி வாழ வேண்டும், அநேகர் நம்மை பற்றி என்ன சொல்ல வேண்டும். ஒரு காலம் சொல்லியிருப்பாங்க, வாயாடி அவள் சண்டை போடுவா அப்படி. இப்போ இவ்வளோ அமைதி ஆகிட்டியா, நீயே நகையை கழிச்சிருக்க, அப்படி வெறுப்பு வந்துட்டா உனக்கு நகை மேலே, ஆண்டவர் தான் சொல்லி வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார், அவர் பரிசுத்தத்துக்கு அழைத்த தேவன். இதற்கு மாறானது எல்லாமே அநீதி. மாமிசம் ஆவிக்குரிய அசூசி நீங்க நம்மை பரிசுத்தமாக தேவ பயத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பரிசுத்தம் குறைந்து போகாதபடி நாம் என்ன செய்யணும், ஆலயத்துக்கு போக வேண்டும், தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும், பாடல் பாட வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய ஆவி துதி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம கண்கள் பார்த்து கொண்டே இருந்தாலும் ஆவியில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் துதிக்கிற நேசிக்கிற ஏதாவது ஒன்று ஆண்டவரை புகழ்ந்து நம்ம உள்ளான ஆவியில் அதை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எங்கே சென்றாலும் நம்முடைய ஆவி வெறுமையாக இருக்கவே கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நம்ம கண்கள் பாவத்துக்கு போயிடும், செவி வேறு செய்தியை கேட்க போயிடும். நம்ம மனதை கட்டுப்படுத்தி ஒருமனப்படுத்தி உள்ளத்தில் ஆவியானவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளோ பாட்டு பாடலாம், அவ்வளோ சோத்திரம் சொல்லலாம். இப்போ பிரயாணம் பண்ணும்போது நம்ம சொல்லிகிட்டே போனோம்னா அந்த பிரயாண களைப்பு கூட நமக்கு தெரியாது. எந்த இடத்துலாம் கடந்து வந்தோம்னு கூட தெரியாது. ஏற்ற இடத்துல போய் இறங்கும் போது சீக்கிரம் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமலே ஒரு கேள்விக்குரியார். அப்போ எப்போதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அன்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு நம்ம சொல்லவே வேண்டாம். நம்மள்கிட்ட பார்த்தா அன்பு ரொம்ப குறைவுதான். பிள்ளைகள்கிட்ட சில நேரம் கடிந்து கொள்கிறோம், மற்றவங்கள்ட்ட கடிந்து கொள்கிறோம், ஊழியக்காரன் மேலேயே நமக்கு சில நேரம் அன்பு குறைஞ்சிடும். அந்த அளவுக்கு போகாதபடிக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் ஒருவரை தவிர நீதிமான் யாருமே இல்லை. அவரை போல நம்ம வாழ முடியாது. என்றாலும் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். முடிந்த அளவு பரிசுத்தமாய், முடிந்த அளவு அன்பாய், முடிந்த அளவு ஏழைகளை நேசிக்கிறவர்களாக, முடிந்த அளவு ஒருவரை கண்டால் இயேசு நல்ல தெய்வம், நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், 2 வார்த்தை. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அதுதான் ஆண்டவர் நம்ம செய்ய வேண்டிய கடன்.
தேவன் நம்ம மேல் அன்பு கூர்ந்து நம்மை ரட்சித்தார். நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், நம்மை தேவன் ரட்சித்தாரே, அப்போ இந்த ஜனங்களை யாரும் ரட்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட ஒரு வைராக்கியத்தோடு அவளை ரிசுக்குள்ள வர நடக்க நம்மால் முடியும். அன்பு சகல பாவங்களையும் என்ன செய்யுமா? மூடும். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. இப்போ நம்ம உண்மையாக ஒருத்தர் நேசித்தோம்னா அவங்க எவ்வளோதான் வளர்ச்சி அடைந்தாலும் அவங்க மேலே நமக்கு என்ன செய்யாது? பொறாமை வராது. உண்மையான அன்பு, ஆண்டோடைய அன்பு நம்மளை இருந்தால் அவங்களை பார்த்து நமக்கு பொறாமை வராது. பரவாயில்ல, அவங்களுடைய ஊழியத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய உண்மைக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? சொல்ல வரோம். அப்படிதான் நம்ம சொல்லணும். அன்பில்லாதவன் தேவனே அறியான். நம்மகிட்ட அன்பு இல்லாமல் ஆண்டவரை பற்றி போய் சொன்னோன்னா அவங்க நம்மளை திருப்பிடுவாங்க. போதும் போதும், நீ எவ்வளோ அன்பாக இருக்க, நீ எசை பற்றி எனக்கு சொல்ல வைக்க அப்படின்னு. நம்ம வந்து சாட்சியாக இருக்கணும், மாதிரியாக இருக்கணும். முடிந்த அளவு சமாதானமாக இருங்கள். ஆண்டவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் சமாதானம் அன்பு குறையலாம். ஆனால் முடிந்த அளவு கூடுமானால் எல்லோரோடும் சமாதானமாய் இருங்கள். அதுக்காக நாம் வந்து சரி ஆண்டு இந்த வசனம் அப்படி சொல்லி அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது. முடிந்த அளவு சரி அவங்க பேசுகிறாங்களா, அவங்களோட பேசிட்டாங்க பரவாயில்ல, அவங்களோட பேசிட்டாங்க பரவாயில்ல. எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் அவங்க பேசிடுவாங்க நம்மளை? மற்றவங்க கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. அதுவும் நம்ம அமைதியாக பொறுமையாக இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு நாம் போய் அவங்கள்ட்ட பேசலாம். அவங்க அன்பாக பேசுவாங்க. எவ்வளோ பாடுபடுத்தணும், எவ்வளோ சண்டை போட்டும் இருந்தாலும் இப்படி உலக பிரகாரமாக மழுங்கி வர அப்படி சொல்லுவாங்க. நம்ம அதை கவலைப்படக்கூடாது. அன்பாக என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நம்மையும் அவருடைய பிள்ளையாய் நேசித்தார், இந்த நாளில் எப்படி பயன்படுத்தி வருகிறார், அநேக தாளந்துகளையும் வரங்களையும் தந்திருக்கிறார். என்னவென்றே தெரியாது, ஆண்டோட அன்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதை அனுபவிக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதே போல் மற்றவங்களை நம்ம உருவாக்கணும். நான் இப்படி இருந்தேம்மா, அப்படி இருந்தேன், ஆண்டவர் பாவங்களாம் மன்னித்தார், என்னை ரசித்தார். இந்த ஒருத்தர் சொல்லுவாங்க, எப்போதும் பாடிக்கிட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வீட்டில் இருக்கீங்களா, உங்களுக்கு கவலையே வராதான்னு கேட்டாங்க. அந்த கவலையை மறப்பதற்கு தான் நான் பாடுறேன்னா, அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஆண்டவரை துதித்து பாடும்போது அந்த கவலை, அந்த பாரம், அந்த இழப்பெல்லாம் என்ன செய்யும்? மறைந்து போயிடும், சிந்தனைக்கே வராது. இது கேட்டாங்க ஒருத்தர். இப்படி பாடிட்டு சந்தோஷமாக இருக்க என்ன காரணம்? நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, உங்களுக்கு கவலையே கிடையாது. உலக பிரகாரம்னா என்ன நினைப்பான்? ஏப்பா அவள் காலில் உள்ள மண்ணை எடுத்து அது தடவி போகும், வத்தலை சுற்றி தெருவில் கொண்டு போகிறோம். ஒரு காலம் அப்படி நான் இருந்த காலம் உண்டு. இப்போ அப்படியே இல்லாதபடி ஆண்டவர் அவங்களை நேசிக்கத்தக்கதாக பேசட்டும். எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க பார்ப்போம், பேசட்டும். எவ்வளோ தான் நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க படுத்தட்டும். ஏன்னா பொதுவாக கிறிஸ்தவங்களை கண்டால் ஒரு சொல்லிட்டு பிடிக்காது. நம்ம வசிக்கிற இடங்கள்ல நம்ம பாட்டு போடுறது, சோத்துடைய போடுறது, பாடிக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அந்த எரிச்சலில் அவங்க நம்மளை இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா திருப்பி நம்ம பேசும்போது அவங்க அன்பாக பேசுவாங்க. நான் அனுபவத்தில் பார்த்தேன். அன்பு சகலத்தை என்ன செய்யும்? நம்ம தாங்கணும். அவங்க பேசுகிற வார்த்தைகளையும் எல்லாவற்றையும் தாங்க. அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும். இயேசு பிதாவினிடத்தில் வைத்த அன்பினால் கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். எவ்வளோ பெரிய காரியம்! இன்றைக்கி நம்ம யாராவது கிறிஸ்தவங்க எல்லாம் யாராவது ஒருத்தர் இயேசுக்காக நாம் பேர் சிலுவை எடுத்த முறைன்னு சொல்லுவோமா? சட்ட சாட்சியர், ஊழியக்காரங்க, மிஷனரிகள்லாம் எத்தனை பேர் இப்படி மறிச்சிருக்காங்க. அர்ப்பணிப்பு கர்த்தருக்காக அப்படி வைராக்கியம் கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் மேலே அன்பு இருக்கும்போது இயேசு பிதாவினிடத்தில் வைத்த அன்பினால் தன்னையே ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலிருந்து அவர் குதித்து ஓடி வந்திருக்கலாம். பிதா என்னுடைய சித்தம் நிறைவேறும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார், தாழ்த்தினார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். வேலை நம் உள்ளத்திலிருந்து இயேசுவின் அன்பை பிரதிபலிக்க வேண்டும். எப்படி பிரதிபலிக்கிறது? தெருவில் தண்ணி பிடிக்கும்போது சண்டை வரும், ஏதோ பிரச்சனை வரலாம், வந்தாலும் நம்ம பாட்டு உள்ளே வந்துடணும். இப்போ சண்டை பெரிய சண்டையாக மாறப்போகுது, கர்த்தர் உள்ளத்தில் பேசுவார், நீ அமைதியாரு, வை பேசாத அப்படின்னு சொல்லி உடனே அதை கீழ்ப்படிந்து நம்ம மாற்றிக்கொள்ளணும். இது பெரிய கலவரமாகி ஆண்டோட நாமம் தூஷிக்கப்பட்டு அது வந்து நல்லா இருக்காது. தெருவில் நம்ம நடக்கிறதுக்கு நல்லா இருக்காது. பொறுமையாக அமைதியாக போயிட்டோன்னா ஆண்டோட நாமம் மகிமைப்படும். நிறைய காரியங்களில் நான் அதை பார்த்துருக்கேன். அவங்க காலையிலேயே அந்த எல்லோரும் ஸ்கூலுக்கு போன உடனே கதவை அடைப்பாங்க, சாயங்காலம் 4 மணிக்கு தான் கதவை திறப்பாங்க அப்படிம்பாங்க. அங்கே இப்போ இருப்பாங்களோ என்னமோ தெரிய வீட்டில், அவங்க இப்போ சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, அவங்க யார் வீட்டுக்கா ஜோமே போயிருப்பாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும்.
அங்கே ஒரே சண்டையும் சத்தமாக இருந்துக்கிட்டு அது குறை இது குறைன்னு விடுவிடா சத்தம் கேட்கும். நம்ம விட அமைதியாக இருக்கும். எனக்கு ஆண்டவர் தந்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. கர்த்தருக்குள்ள மகிமையாக இருக்கும்போது எல்லா காரியத்தையும் அவர் நடத்தும். அவரையே சிந்திக்கணும், அவரையே நினைக்கணும், அவருடைய காரியத்தையே நம்ம தியானிக்கணும். என்ன செய்யலாம், இதை என்ன செய்யலாம், இப்போ நமக்கு கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக ஒரு அரியர் ஏதோ வந்துட்டால் இதை என்ன செய்யலாம், எந்த ஊழியத்துக்கு கொடுக்கலாம், யார் வந்து கேட்பாங்க, அப்படி தான் நான் காத்திருப்பேன். எனக்கு அந்த அனுபவம் நான் கொண்டு போய் கொடுத்தது உண்டு. யாராவது வருவாங்களா, என்ன தேவைன்னு வருவாங்களா, ஆண்டவரே நீங்கள் அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும்போது கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவார். என்னுடைய நினைப்புக்கும் வருகிற ஒரு ஊழியக்காரருடைய தேவைக்கும் அது சரியாக நேர்த்தியாக இருக்கும். நிறைய காரியங்களை நான் கண்டது. அது என்ன காரணம், தேவன் மேல் வைத்த அன்பு. தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மை உணர்த்தினாரே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவருடைய அன்பு நான் வெளிப்படும். நமக்கு எவ்வளவோ நேசிக்கிறார் ஆண்டவர் நம்மை. பெரிய ஒரு சமாதானம் ஏற்படும் அந்த நேரத்தில். அடுத்தபடியாக நற்கீர்த்தி உள்ளவர்கள் எவ்வளோ நற்கீர்த்தி, தேவனுடைய கீர்த்தி தேசமெங்கிலும் பரவிட்டு நற்கீர்த்தி. அவரை மாதிரி நம்ம வாழணும், அவரை போல வரங்களோடு நாம் ஜீவிக்கணும். நம்ம வீட்டுக்கு யாராவது ஜெபிக்க வந்தாங்களா, நம்ம எங்கேயாவது ஜெபிக்க போனோமா, உடனே அற்புதம் நடக்கணும். அவருடைய கீர்த்தி தேசம் எங்கிலும் தெருவெங்கிலும் பரவ வேண்டும் நம்மை கொண்டு. அது நற்கீர்த்தி உள்ளவர்களால். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ. எது புண்ணியம் உலகத்தால் சொல்கிறது, கோயிலில் போய் முட்டையை போடு, ஆடை விட்டு, கோழியை விட்டு, அந்த குல தெய்வத்துக்கு போ, அங்கே போகிறது தான் புண்ணியம்னு சொல்லுவாங்க. நமக்கு அது புண்ணியம் இல்லை. நமக்கு புண்ணியம் எது, கர்த்தர் புண்ணியமான காரியங்கள் அநேகம் செய்தார். ஏழைகளுக்கு இறங்கினார், வியாதியஸ்தரை குணமாக்கினார். ஒருத்தர் வந்து தருத்தத்தில் இருக்காங்க, அந்த நேரம் நாம் போய் செய்கிற காரியம்தான் புண்ணியமான காரியம். அதை நம்ம சிந்திக்கணும். ஆண்டவரே இதை நான் என்ன செய்யணும்ப்பா, யாருக்கு கொண்டு கொடுக்கணும், யாருக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு வெளிப்படுத்துங்க, அந்த பாதை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் சரியாக நேர்த்தியாய் நடத்துவார். அந்நாளுக்கோ குழந்தை தேவை, ஆண்டவருக்கு சாமுவேல் தேவை, தீர்க்கதரிசி தேவை. அப்போ இரண்டையும் ஒன்றாக இணைத்தாரா இல்லையா? அதே போல் ஒரு நோக்கம் வச்சுருப்பார். எந்த காரியத்துக்கும் தடையானாலும் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் நேர்த்தியாய் நடத்துகிற தெய்வம். நன்மையானாலும் தீமையானாலும் அவர் சரியான வேளையில் சரியாய் நடத்துவார். நமக்கு சோர்வு வரும், கல்யாணம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும். அதை விட்டு ஆராய்ந்து பார்த்தோமானால் அவருடைய ராஜ்யம் கட்டப்பட, அவருடைய எல்லை விரிவாக்கப்பட அது ஒரு காரணமாக இருக்கலாம். நம்மை பயன்படுத்தும் ஒரு நேரமாக இருக்கலாம். உலகத்தார்னா சோறு ஒரு இழப்பு வரும்போது அப்படியே விழுந்துருவாங்க, அதோட சரி. அவங்க திரும்பி எழுந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க நான் பார்த்துருக்கேன், நிச்சயம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை. கடவுளாவது நான் கும்பிட்ற சாணி மண்ணம் கட்டியாகுது, அதுக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றுவேணுங்க, இப்படி சொல்லியிருக்காங்க. மண்ணை கரைச்சி ஊற்றிட்டு வாரேன் போய் அப்படின்னாங்க. வாங்க, அவங்க வாயில் எப்படி வருது பாருங்கள். அறியாத ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் வாயில் அப்படி வரும். நமக்கு கர்த்தர் வந்து இவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், கவலைகள் வந்தாலும், வேதனை வந்தாலும், கடன்பட்டாலும் எல்லாவற்றையும் தாங்க பலன் கொடுத்து நம்மை அவருடைய பாதையில், ஊழிய பாதையில் ஒரு படி மேலே ஏற்றுவாரே ஒழிய நம்மை ஒரு நாள் ஒரு பின்னே தள்ள மாட்டார். நீதியுள்ள தேவன், நியாயாதிபதி, நமக்கு நீதி செய்கிற தேவன், நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். புகழ் எது, நமக்கு வீணான புகழ் வேண்டாம். மாலை போட்டு மேலே உட்கார வச்சவங்களை பாராட்டுறது, பொன்னாடை போட்டு, அந்த புகழை ஆண்டவர் சொல்லலை. அவருடைய நாம மகிமைக்கு நாம் புகழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவருடைய நாமம் புகழப்பட வேண்டும். இப்போ நம்மை குறித்து உலகத்தார் ஆண்டவரோடு நம்மளை இணைத்து என்ன சொல்லுவாங்க, இந்த டீச்சர் வீட்டுக்கு போனால் ஏதாவது உதவி செய்வாங்க, ஒரு பழைய செய்தியெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம கேட்டதை தருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு வருவாங்க. அது ஆண்டோட நாமம் புகழ்ச்சி ஆகும். இத்தனை பேர் இருக்காங்க அந்த தெருவில், நம்ம வீட்டுக்கு ஏன் வராங்க, நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க. இப்போ வித்துறக்கூடாது, நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, கட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிம்பாங்க. அப்போ ஆண்டோட நாமம் புகழப்படுது. வாங்கி ஜீசஸ் படம் வசனத்தை முன்னால் நின்று கையெடுத்து கும்பிட்டுட்டு போவாங்க, நான் பார்த்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தயவுசெய்து கும்பிடாதீங்க, நாங்கள் ஏழைகளுக்கு உதவ தான் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, அப்படி கும்பிடாதீங்க, இயேசுபாக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். அந்த புகழ், அவருடைய நாமம் மகிமை, அவருடைய நாமம் புகழப்பட தான் புகழ்ச்சியை நம்ம தேடணும். இதோட வாசறேன்,
நம்ம எதுவும் வீணாக சிந்திக்காதபடி, இந்த உலகத்துக்குரிய காரியத்தை சிந்திக்காதபடி, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். வேறு எதையுமே நாம் உலக காரியத்தை, பிள்ளை காரியம் நடக்கலை, அந்த வீடு கட்டி அறகுறையாக கிடக்கு, கடன் இருக்குது, எதையுமே நம்ம சிந்தித்து கவலைப்பட வேண்டாம். இந்த வசனத்தின்படி நம்ம வாழும்போது ஆவிக்குரிய காரியத்திலையும் ஒரு நன்மை, உலக காரியத்திலும் ஒரு பிரதிபலன் கட்டாயம் உண்டு. ஒரு நாள் வீண் போகாது. இந்த வசனத்தின்படி நாம் என்ன செய்யணும்? வாழ முயற்சி செய்யணும். அதை தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமான காரியம் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். முக்கியமான நீதியிலே பெரிய நீதி ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். நம்ம சும்மாவா ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆண்டவர் கேட்பார், உனக்கு தந்து என்ன செய்ய? நீ அப்படியே கட்டி வச்சுருக்க, யாருக்காவது கொடுக்கவா செய்கிற? விதைக்க வேண்டிய தானியத்தை என்ன செய்யணும்? விதைச்சிடணும். வெட்டி வச்சோன்னா அது அழுகி என்ன செய்கிறோம்? உளுத்து வம்பாக போயிடும். நெல்லெல்லாம் விதைச்சா தான் அதோடைய பலன் நம்ம காண முடியும். அதே போல் நமக்கு ஆண்டவர் என்ன பலன் தந்திருக்காரு, என்ன நன்மை செய்யிருக்காரு, என்ன தாளந்து தந்திருக்காரு. இந்த வருஷம் முழுவதும், கடந்த வருஷம் முழுவதும் ஒரு பைசா கூட ஆஸ்பத்திரியை செலவழிக்கலையே. அப்போ நாம் அதுக்கு மாறாக என்ன செய்ய வேண்டும்? அப்படி எந்தெந்த ஊழியங்களுக்கு, எந்தெந்த ஏழைகளுக்கு, எந்தெந்த மிஷினரிகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து ஆண்டோடைய நாமத்தை புகழ்ச்சி ஆக்க வேண்டும். மிஷினரிகள் படுற பாடு பெரிய பாடு. நான் நேரில் நிறைய இடங்கள் பார்த்துருக்கேன். மிஷினரிகளுக்கு நம்ம கட்டாயம் காணிக்க கொடுக்க வேண்டும், தாங்க வேண்டும். நாம் எவ்வளவோ வசதியாக இருக்கோம், என்னென்ன தேவையோ உடனே வாங்கிடுறோம். அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க அதை வாங்கி கொடுக்க முடியலை. நம்ம மிஷினரிகளை கட்டாயம் தாங்க வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய நற்கிரியைகளை அவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், ஆண்டோடைய நாமத்தை புகழ்ச்சியாக அவங்களுக்கு காண்பிக்க வேண்டும், நற்கிரியைகளை அவங்களுக்கு செய்ய வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் பிரியப்படுற காரியம். இதெல்லாம் விட்டுட்டு வீணாக உட்காந்து வீட்டில் சிந்திச்சுட்டு தேவையில்லாத காரியத்தை யாரையாவது கூப்பிட்டுச்சு, என் வீட்டில் அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டு ஒரு நாள் சொல்லவே சொல்லாதீங்க. உங்கள் ஆலயத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிங்க. கிரியைகளை ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் விரும்புங்கன்னா கர்த்தர் அதுக்கு ஏற்ற நபரை உங்கள் வீட்டுக்கே கொண்டு வருவார். நேரில் உங்களை காண செய்வார். அநேக காரியங்கள் நான் அனுபவத்தின் மூலமாக நான் உங்களுக்கு தைரியமாக சொல்ல முடியும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தகுந்த பாத்திரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? உலகம் சொல்கிற மாதிரி பாத்திரம் வந்து பிச்சை போடணும்பாங்க. அந்த பாத்திரம் யாருன்னா இன்றைக்கி நமக்கு மனிதர். அது ஒரு பாத்திரம். அவங்க யார், உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு தேவையா அப்படி நம்ம பார்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அத்தனை காரியங்களும் இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அடங்கியிருக்கு. இதன்படி கர்த்தர் நம்மை வாழ கர்த்தர் நம்மை வழி நடத்த வேண்டுமா ஜெபிப்போம். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, கொடான கொடி நன்றி ராஜா. இந்த வார்த்தையின்படி எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுக்கென்று நாங்கள் வாழாதபடி கர்த்தாவே, நம்மளோட நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி கொடான கொடி நன்றி ராஜா. உண்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அத்தனை செய்திகளையும் காண்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தாவே சோத்திரம், இந்த வசனங்கள் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதன்படி வாழ ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லா குற்றம் குறைகளாக மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவரே சோத்திரப்பா எங்களை வழிநடத்தி வந்த தெய்வம் இன்னும் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, உமக்கு நன்றி கோடான கூட நன்றி. மீட்பர் பாதம் அணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.